ஹாய் மிஸ் திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேயாங்கொரு ஒன்ஷாட் தான். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினான ஒய்யனோட இன்ட்ரோவை பார்க்கலாம். ஒய்யன் ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். அவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலிலாம் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த ஊர்லலாம் தலைவர், நாட்டாம அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஊருக்கே தலைவரா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க அப்பா தான் ஊருக்கே தலைவர். உங்க அப்பா என்ன சொன்னாலும், அத அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. உங்க அப்பாவோட பொறந்தவங்க மட்டுமே 3 பேரு. உங்க அப்பாவோட சேர்த்து 4 பேரு. உங்க அப்பா மட்டும் தான் பையன். மத்தவங்க எல்லாருமே உங்களோட அத்தைங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் அத்தைக்கு பசங்க 2 பேருமே பையன். உங்க செகண்ட் அத்தைக்கும் பசங்க 2 பேருமே பையன். அண்ட் உங்களோட தேர்ட் அத்தைக்கு 1 பொண்ணு, 1 பையன். அவங்க கொரியால இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க இந்தியாவுக்கு வந்ததே இல்ல. மேரேஜ் ஆகி ஒரு 3 to 4 இயர்ஸ் இங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொரியா போனவங்க தான். அவங்க ரிட்டர்ன் இங்க வரவே இல்ல. ஸோ, உங்க அப்பா கூட பொறந்தவங்க எல்லாருக்குமே பையன். உங்க வீட்ல நீங்க மட்டும் தான் பொண்ணு. உங்க கூட பொறந்தவரும் அண்ணா. ஸோ, நீங்க மட்டும் தான் பொண்ணுன்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல். உங்கள எல்லாருமே அவ்ளோ பாசமா பார்த்துப்பாங்க. உங்களோட அத்தைங்க தான் பசங்கள விட உங்க மேல அவ்ளோ லவ், கேரிங்கா இருப்பாங்க. நீங்க உங்க ஃபேமிலிக்கே ஒரு பொக்கிஷன்ற மாதிரி தான். ஓகே, இதுவே போதும். அப்புறம் நம்ம டே இன்ட்ரோ பார்க்கலாம். அதான் சொன்னேன்ல கொரியால உங்க அத்தை இருக்காங்கன்னு. அவங்களோட பையன் தான் நம்ம டே. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவங்க இங்க இல்லாததுனால உங்கள தான் கொஞ்சம் எல்லாருக்கும் பாசம் அதிகமா இருக்கு. அவங்க இங்க இருந்திருந்தா கூட 2 பேருக்குமே பாசத்த கொஞ்சம் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இங்க இல்லாததுனால உங்களுக்கே பாசம், செல்லம் எல்லாமே ஓவர்லோடா தான் இருக்கும். டே அவரோட அப்பா கம்பெனிலேயே மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. ஓகே, இன்ட்ரோ இதுவே போதும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களோட அத்தைங்களோட பேர் சொல்லலாமா? வேண்டாமான்னு எனக்கு தெரியல. நான் அது இப்பயே சொல்லிடுறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் அத்தை பேர் வந்து சாரதா. உங்களோட செகண்ட் அத்தை பேர் வந்து ராதா. உங்களோட தேர்ட் அத்தை பேர் வந்து வைஷு. அது வந்து நம்ம ஹீரோ சாரோட அம்மா பேரு. உங்களோட ஃபர்ஸ்ட் அத்தை சாரதாவோட 2 பசங்களுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப தூரம்லாம் இல்ல. உங்க வீட்ட விட்டு ஒரு 2 வீடு தள்ளி தான் அவங்களோட வீடு இருக்கு. உங்களோட செகண்ட் அத்தை உங்களோட வீட்லயே இருக்காங்க. அதாவது அவரோட ஹஸ்பண்ட் வீட்டோட மாப்பிள்ளையா வந்திருப்பாரு. அவங்களுக்கு அப்பா, அம்மா யாருமே இல்லன்றதுனால, அவங்க உங்க வீட்லயே இருக்காங்க. அவங்களுக்கோட பசங்களும் உங்களோட வீட்லயே இருக்காங்க. ஓகே. இன்ட்ரோ இதுவே போதும். நேம் கன்ஃப்யூஸ் ஆக்க நெனைக்கிறேன். எங்கெல்லாம் நேம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கோ, அங்கெல்லாம் நேம் சொல்றேன். மத்த இடத்துலலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் அத்த, செகண்ட் அத்த, தேர்ட் அத்த அப்படின்னு சொல்லி விட்டுர்றேன். உங்கள குழப்புற மாதிரி இருந்தா, உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டோரியில மட்டும் இருக்கட்டும். சரிங்களா? நான் ஏதாச்சும் இப்படி குழப்புற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸ்டோரியில மட்டும் உங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீனே உங்களோட அப்பா உங்க அம்மா கிட்ட தான், "என்னம்மா நீ? அவங்களுக்கு கால் பண்ணியா இல்லையா? அவங்க எங்க தான் வராங்களாம்? டைம் ஆயிடுச்சு. நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ண முடியுமா சொல்லு?" "என்னங்க, நான் உங்களோட தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டேங்க. கால் போல. லைன் எங்கேஜ்டாவே இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்?" "சரி ஓகே. நீ விடாம கால் பண்ணிக்கிட்டே இரு. அவங்க அட்டெண்ட் பண்ணா சீக்கிரம் வர சொல்லி சொல்லு. சரியா?" "ஓகேங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போது. அப்போ உங்க அம்மா நம்பருக்கு கால் வருது. அவங்க அந்த நம்பர பார்த்து, "தேங்க் காட் எப்படியோ கால் பண்ணிட்டாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹலோ வைஷு, எங்க தான் இருக்கீங்க?" "அண்ணி, நாங்க ஆல்ரெடி வில்லேஜுக்கு வந்துட்டோம். பட் இங்க எல்லாமே மாறிட்டு இருக்கிறதுனால, எனக்கு எந்த பக்கம் வரணும்னு தெரியல. இங்க டிரைவர் கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கும் ரூட் தெரிலன்னு சொல்றாங்க. நீங்க யாரையாவது அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும்." "ஓ! அப்படியா? சரி ஓகே. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் யாரையாவது அனுப்பிச்சு வைக்கிறேன்." சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ உங்களோட அம்மா டைரக்ட்டா வந்து, "வயன் சொல்லுமா. ஏய், உன்னோட அத்தை கொரியாலேருந்து வந்துட்டாங்களாண்டி. அவங்க இந்த வில்லேஜ் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு எந்த பக்கம் வரணும்னு தெரியலையாம். நீ போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறியா?" "அம்மா! இப்போவா? அம்மா திருவிழாக்கு காப்பு கட்டுற வேலைலாம் ஸ்டார்ட் ஆக போதும்மா. இந்த டைம்ல எப்படிம்மா? நான்லாம் எங்கேயும் போல. அதான் அவனுங்கலாம் இருக்கானுங்கள, அவனுங்க கிட்ட சொல்லேன்." "ஏய்,
அவனுங்க எல்லாரும் வெளிய எங்கேயோ போயிட்டுருக்காங்க போலடி. யாரையுமே கண்ல படல. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் உன் பையன் இருக்கான்ல, அவன அனுப்பிச்சு வையேம்மா. இங்க பாரு வயன், அவங்க நம்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ப தான் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ண முடியும். நீ போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வா. அம்மா ப்ளீஸ்மா, நான்லாம் போலம்மா. நான்லாம் போமாட்டேன். இப்ப நீ போய் தான் ஆகணும் வயன். சரி ஓகே, போறேன். வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட பைக் சாவி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ அந்த கார் ரொம்ப நேரமா அங்கேயே நின்னுட்டுருக்கு. நீங்க ரொம்ப மாஸா போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி தான் இறங்குறீங்க. அந்த பைக்க ஸ்டாண்ட் போட்டு அந்த கீய உங்க கையில சுத்திக்கிட்டே அந்த கார் முன்னாடி நடந்து போறீங்க. உங்கள தான் ஸ்டன் ஆகி பார்க்குறான். பிகாஸ் நீங்க ஆஃப் சாரி வியர் பண்ணிட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பைக் ஓட்டிட்டு வர்றது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கீங்க. பார்க்க ரொம்ப மாஸா, கெத்தா இருக்கீங்க. உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களோட அத்தை தான் டோர ஓப்பன் பண்ணிட்டு, "வயன் எப்படிடா இருக்க?" "அத்தை நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?" நானும் நல்லா இருக்கேன்டா." "ஏன் அத்தை, அதுக்குள்ள நீங்க இங்க வரத்துக்கு வழியெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன?" "என்னடா பண்ண முடியும்? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆகுது நாங்க இங்க வந்து. அதனால தான்." "சரி ஓகே. சரி வாங்க போலாம். ஆல்ரெடி அங்க எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. நம்ம இப்போ போயே ஆகணும்." "சரி ஓகேடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க உங்களோட பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ கார்லேருந்து ஒரு பொண்ணு, அக்கா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க பைக்க ஸ்டாப் பண்ணிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அது தேயாங்கோட தங்கச்சி தான் யூன். "அக்கா நானும் உங்க கூட பைக்ல வரட்டுமா?" "பைக்லயா?" "ஆமாக்கா. எனக்கும் பைக்ல போணும்னு ரொம்ப ஆசை." "சரி ஓகே வா" அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவளும் உங்க கூட வந்துட்டா. இப்போ உங்க பின்னாடி தான் அந்த கார் வருது. நீங்க ரொம்ப ஸ்பீடா போறீங்க. "அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." "பயமா இருந்தாலும் இப்படி போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா" அப்படின்னு உங்களோட ஹிப்ப டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டே சொல்றா. "ஏன் நீ பைக்லலாம் போனது இல்லையா?" "போயிருக்கேன். அண்ணாவோட போயிருக்கேன். ஆனா, அவன் இந்த மாரி ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டான். அதுவும் இல்லாம நெறைய நாங்க கார்ல தான் போயிருக்கோம். பைக்ல அவ்வளவா யூஸ் பண்ணதே இல்ல. அவன் மட்டும் தான்க்கா போவான்." "ஓ! சரி ஓகே. உனக்கு பிடிச்சிருக்கா?" எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா." "சரி ஓகே. அப்ப இனிமே நம்ம பைக்லயே ட்ராவல் பண்ணலாம். சரியா?" "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டா. நீங்களும் ஒரு வழியா கோவிலுக்கு ரீச் ஆயிட்டீங்க. அங்க போனா, உங்களோட அப்பாவும், உங்களோட அத்தையும் பாசம் மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும், உங்க அப்பாக்கு லைட்டா உங்க அத்தை மேல கோவம், வருத்தம் எல்லாமே இருக்கு. ஏன்னா மேரேஜ் ஆகி போனதுலேருந்து அண்ணன பார்க்க வரலையேன்ற ஒரு கோவத்துல, உங்களோட அப்பா லைட்டா கோவமா இருக்க மாதிரி தான் பேசுறாங்க. பட் இப்ப திருவிழான்றதுனால எதுவுமே காட்டிக்க வேணாம்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ, அம் "ஐயா, இப்போ எல்லாரும் வந்தாச்சுல்ல, பூஜை ஸ்டார்ட் பண்ணலாமா?" ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம்." அப்படின்னு உங்க அப்பா சொன்னதும் அவங்களும் பூஜைய ஸ்டார்ட் பண்றாங்க. உங்க அப்பாக்கு தான் அந்த முன்னுரிமை குடுத்து தலையில ஒண்ணு கட்டுவாங்கல்ல, அத கட்ட வராங்க. அப்போ உங்களோட அப்பா, உங்களோட அத்தை பசங்க கிட்ட கேட்குறாங்க, "நீங்க இந்த முன்னுரிமை எடுத்துக்கிறீங்களான்னு?" அதுக்கு அவங்க, "இல்ல மாமா, நீங்களே எடுத்துக்கோங்க. நாங்கலாம் சின்ன பசங்க, நாங்க எதுக்கு?" அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, உங்களோட வைஷுவோட அத்தையோட பையனான கிட்ட கேட்குறாங்க. டேவும் இல்ல எனக்கும் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு இத பத்திலாம் தெரியாது. எனக்கு வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் உங்களோட அப்பா ஃபோர்ஸ் பண்ணி டேக்கு அவனோட தலையில அந்த மகுடம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு பேர் தெரியல. அத வந்து கட்டி விட்டுர்றாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பட் உங்க அத்தைங்களுக்கு ரொம்ப கோவம். பட் அவங்க எதுவுமே பேசாம அவங்க பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டுருக்காங்க. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அந்த மகுடம்லாம் சாட்டிட்டு அந்த கோவிலுக்கு காப் கட்ட வேண்டிய டைம். ஸோ கோவில் சுத்தி ஒரு ஒரு எல்லையிலுமே, அதாவது ஒரு ஒரு மூலையிலுமே ஒரு செங்கல நட்டு வச்சு அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவில் சுத்தி ஒரு நூல வச்சு டை பண்ணி விட்டுர்றாங்க. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதே நூல கட் பண்ணி யாரெல்லாம் காப்பு கட்டினதில விரதம் இருந்து அந்த கோவிலுக்கு பூஜை பண்ண போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நூலெல்லாம் கட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ ஊர் தலைவரான உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அது குடுக்குறாங்க. எல்லாருமே அந்த கயிற கட்டிக்கிட்டாங்க. அந்த கயிறு கட்டி முடிச்சதுக்கப்புறம், அங்க ஊர்ல பூஜை பண்ண ஒரு பூசாரி சொல்றாரு, "இத கட்டியிருக்க யாருமே வீட்ல அசைவம் சமைக்கவே கூடாது. ஸோ சுத்த பத்தமா இருந்து பூஜை பண்ணணும். இந்த இன்னியோட 15 நாளைக்கு நம்ம வீட்ல
காப்பு கட்டியிருக்கிறதுனால யாருமே அசைவம் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிட்டாங்க. இப்படியே டைம் ஸ்கீப்ஸ் நீங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்க அப்பா சைடு வந்தா, "அண்ணா நீ என்னதான் சொன்னாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புண்ணா." "ஏம்மா? நான் என்ன தப்பு பண்ணேன்?" பின்ன என்னன்னா, என் பசங்கள் உங்க கூடவே இருந்து, உங்க கூட நல்லது, கெட்டதுன்னு எல்லாமே பார்த்து, பார்த்து பண்ணாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவ்ளோ துடிச்சு போறாங்க. ஆனா, என் பசங்களுக்கு கிடைக்காத ஊர் மரியாதைய போயும் உங்க வைஷு தங்கச்சியோட பையனுக்கு குடுத்துருக்கீங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே கிடையாது. அவங்களுக்கு இந்த ஊர் பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க பையனுக்கு போயிட்டு நீங்க அந்த ஊர் மரியாதை செலுத்தியிருக்கீங்களே, எனக்கு அத நெனச்சா தானே கோவமா வருது. "இங்க பாருடா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா, நான் அது ஏன் பண்ணேன்னா, நீ சொன்னல்ல, அவங்க இந்த ஊர் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு. அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஊரோட பொறுப்ப அவங்க கிட்ட குடுத்துருக்கேன். அண்ணா, இருந்தாலும் என்னால இது ஏத்துக்க முடியாதுண்ணா. என் பசங்கள பத்தி நீ எப்பவுமே யோசிக்கிறதே இல்லண்ணா." அப்படின்னு உங்களோட 2வது அத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் அத்தை, "ஏய் ராதா, இப்ப எதுக்கு நீ அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? சொல்லு. அவன் சொல்றது கரெக்ட்டு தானே? அவங்க இந்த ஊர்ல இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த ஊர பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க இந்த ஊரோட மொத்த பொறுப்ப எடுத்துக்கிட்டா தான் முடியும்." "அக்கா, என்னக்கா பேசுற? அவங்களுக்கு இந்த ஊர பத்தி எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி இந்த கோவில் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? சொல்லுங்க. அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொறுப்ப குடுத்தா எப்படி?" "ஏய் ராதா, டேக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். ஆனா வைஷுக்கு எல்லாமே தெரியும்ல. அவ சின்ன வயசுலேருந்து இங்க தானே பொறந்து வளர்ந்தா. அவ அதுக்குள்ளே மறந்துருவாளா? நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் இங்கேருந்து போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா அங்கேருந்து போயிட்டாங்க. "அக்கா, நான் என்னக்கா பண்ண முடியும்? இவ இப்படியே இருந்தா?" "சரி விடு. அவ பசங்களுக்கு கிடைக்காதது வைஷுவோட பையனுக்கு கிடைச்சிச்சுன்னு அவ கொஞ்சம் ஆதங்கப்படுறா. நீ பெருசா எடுத்துக்காத. அவ கொஞ்ச நேரத்துல சமாதானம் ஆயிடுவா. அவளோட கோவம் பத்தி தான் உனக்கு தெரியும்ல." "என்னமோக்கா, அவ வைஷு கிட்ட எதுவுமே சண்டை போடாம இருந்தா எனக்கு அதுவே போதும். அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்காங்க. நிம்மதியா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். எந்த பிரச்சனையும் பண்ணாம நீங்க தான்க்கா பார்த்துக்கணும்." "சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நீ பெருசா எடுத்துக்காத." "சரி ஓகேக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டா விட்டுட்டாங்க. இங்க உங்க சைடு வந்தா, நீங்க இவன் கிட்ட தான், "நல்ல வேள நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ கோவிலுக்கு போட்டுட்டு வரல. இல்லன்னு வச்சுக்கயேன், பார்க்குற நாய்ங்க எல்லாம் உன்ன கடிச்சே தின்னுருக்கும்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போட்டு, "எதுக்கு இப்ப நீ அப்படி சொல்ற? ஆ? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. நாங்க கொரியாலலாம் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன் எங்க கண்ட்ரிலலாம் டாக்ஸ் இல்லவே இல்லையா என்ன? ஏன் அவங்கலாம் கடிச்சு சாப்பிட மாட்டாங்களா? உங்க ஊர்ல இருக்க டாக்ஸுங்க தான் கடிச்சு சாப்பிடுமா? அது சரி, உங்களோட டாக்ஸ கூட உங்கள மாதிரி வளர்த்து விட்டுருக்கீங்க போல. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றவங்களலாம் போட்டு கடிக்கும் போல. ம்." அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டான். அப்போ உங்களுக்கு கோவம் வருது. "இங்க பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் இங்க இருக்க டாக்ஸ்ன்னு சொன்னது டாக்ஸ கிடையாது. இங்க இருக்க பசங்கள. அவனுங்கலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கணும். என் அப்பாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இத்தன வருஷமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். அந்த பசங்கள்லாம் இவன இப்படி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க கண்ணாலேயே கற்பழிச்சுருவாங்க. அத தான் நான் சொன்னேன். நீ தேவையில்லாம குறுக்குல வந்து என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்றீங்க. அப்போட்டு, ம் சரி, சாரி. ம். நீங்களே வச்சுக்கோங்க உங்களோட சாரிய. "ஐயோன், நீ இங்கேருந்து போற வரைக்கும் நீ என்னோட ட்ரெஸ்ஸ வியர் பண்ணிக்கோ. சரியா?" "சரி ஓகேக்கா. இப்ப தானே சொன்னேன். என்ன அக்கான்லாம் சொல்லாதன்னு. என்ன ஒய்யன்னே கூப்பிடு." சரி ஒயன். இது சூப்பரா இருக்கு. இனிமே நீ இப்படியே கூப்பிடு. நீ இங்கிருந்து போற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணலாம்." "சரி ஓகே." நீங்க டேவ பார்த்து மொறச்சுக்கிட்டே அங்கருந்து போறீங்க. அப்போட்டே உங்களோட பேக்க தான் பார்க்குறேன். ஆக்சுவலி உங்களுக்கு லாங் ஹேர் உங்களோட ஹிப்பு கீழ வரைக்கும் இருக்கும். நீங்க நடக்கும்போது அந்த ஹேர் உங்க கூடவே சேர்ந்து ஆடுதுனால, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு டர்ன் பண்ணிக்கிட்டான். "ஹ்ம். மிஸ்ஸஸ் கிம்முக்கு திமிரு ஓவர்லோடா இருக்கும் போல. பரவால்ல, அடக்கி காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அவனோட ஃப்ரெண்டான நம்ப ஜிம்முனும் தான் வந்திருக்கான். டைம் ஸ்கீப்ஸ் இங்கட்டே எல்லாரோடையுமே அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆயிட்டான். அவன் எல்லாரோடையுமே அவ்வளோ ஜாலியா பேசுறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே பேசுறதே ரசிக்கிறாங்க. ஏன்னா, அவனோட கியூட் வாய்ஸ்ல
அவ்ளோ அழகா பேசுறா. அந்த டாட்டா மைக் ஃபேஸ வச்சுக்கிட்டு, அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்றான். உங்களோட அப்பாவே சிரிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. அவ்ளோ ஜாலியா எல்லாரும் உட்காந்து அவனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட அத்தை, "பாத்தியாடா, பாத்தியா? இன்னைக்கு தான் வந்தான். அதுக்குள்ளயும் உன் மாமன கரெக்ட் பண்ணிட்டான்." ஆனா நீங்க இத்தன வருஷமா இங்க தான் இருக்கீங்க. எதுக்கு வேஸ்ட்டு. நீங்கலாம் என் புள்ளைங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கமா இருக்குடா. அம்மா, இப்ப எதுக்கு நீ எங்கள திட்டிட்டு இருக்க? எதுக்கு திட்டுறேன்னா, உனக்கு ஒயன் வேணுமா வேணாமா? வேணும்மா. ஆ, அப்போ நீ எந்த எஃபெக்ட்டும் போடாம இப்படியே இருந்தீன்னு வச்சுக்கயேன், உன்னால சத்தியமா ஒயன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போ வந்திருக்கான் பாத்தியா, அந்த வெளிநாட்டுலேருந்து வந்த ஒரு குரங்கு. அவன் தான் அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போறான் பாரு. அம்மா, நீ சும்மா வாய் வார்த்தைக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதம்மா. நான் ஒய்யன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒய்யனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகும். ம். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. ஆனா ஒண்ணும் நடக்க போறதில்ல. அவன பாத்தியா? உன் மாமாவோட எவ்ளோ ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நாளாச்சும் உன் மாமங்காரன் உங்களோட இப்படிலாம் பேசியிருப்பானா? சொல்லு. சொல்லுடா. அவனுக்கு பேச தெரியுது. ஆனா உங்களுக்கு? ம். அதுக்கெல்லாம் நீங்கலாம் வேஸ்ட்டு. நீங்கலாம் சரிப்பட்டே வரமாட்டீங்க. அம்மா, இப்ப என்னதாம்மா பண்ணணும்னு சொல்ற? என்ன பண்ணணுமா? ஒழுங்கு மரியாதையா பையனோட பேசி அவள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. அவ ஓகே சொன்னதும் நான் போயிட்டு என் அண்ணன்கிட்ட பேசுறேன். புரிஞ்சுதா? ஆனா அவ தான் நான் போனாலே கண்டுக்கவே மாட்டேங்கிறாளேம்மா! நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் போய் அவகிட்ட எவ்வளோ தான் பேசினாலும் என்ன இக்னோர் பண்ணிட்டு போறா. ஏதோ வேண்டா வெறுப்பா பார்க்குறாம்மா. நான் என்ன பண்ண முடியும்? ம். உனக்கு அந்த அளவுக்கு தான் திறமை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரியா? உனக்கு அவ்வளோ தான்டா திறமை இருக்கு. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. அம்மா, இனி எனக்கு கிளாஸ் எடுக்காதம்மா. நான் அவகிட்ட நல்லா தான் பேசுறேன். ஆனா, அவ என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாரி காமிச்சுக்க மாட்டேங்கிறா. நான் இன்னும் இவ்வளோ தான் இது பண்றது. நீ இப்படி இருந்தீன்னு வச்சுக்கோ, ஒயன் உனக்கு கிடைக்க மாட்டா. அம்மா, நீ திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. அப்போ உனக்கு ஒயன் வேணும்னா, நீ தான் அதுக்கான முயற்சி பண்ணணும். நீ எடுக்கிற எஃபர்ட்னால தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஒயன சம்மதிக்க வை. நான் என் அண்ணாகிட்ட போய் பேசுறேன். புரிஞ்சுதா? சரிம்மா. இங்க பாரு. டேய் எல்லாரோடையுமே நல்லா பேசுறான். ஈஸியா ஒயனையும் கரெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஒயனையும் டேவையும் பேச வைக்காத. புரியுதா? அ ஆ சரி. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லு. ஆனா ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு, அவ்வளோதான். "அம்மா நான் பார்த்துக்கிறேன்ம்மா." சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ அபியோட தம்பி, "அண்ணா, நீ அம்மா சொல்ற மாதிரிலாம் செய்யாத அண்ணா. உனக்கு பையனுன்னு இருந்தா, கண்டிப்பா பையன் உன்ன கல்யாணம் பண்ணிப்பா. நீ அவளையும், தேயாங்கியும் பிரிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத." "டேய், எனக்கு தெரியும். சரியா? நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. உன் வேலை என்னவோ அத மட்டும் பார்த்துட்டு போ." "அதுதானே. நல்லதுக்கு எங்கேங்க காலம் இருக்கு. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இங்க அபிக்கு செம்ம கோவம். ஏன்னா, அவங்க அம்மா இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவன்கிட்ட அந்த மாதிரி பேசினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசினது அவனுக்கு கோவம் வருது. அதுவும் அந்த டெயாங்கால இப்படி பேசிட்டாங்கன்றது அவ்ளோ கோவம். அவன், "பாரு, ஒயன கல்யாணம் பண்ணி காட்டுறேன்." அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறான். டைம் ஸ்கீப்ஸ். நீங்களும் இவனும் உங்களோட காட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ "வயன், நானும் உன்னோட வரட்டுமா?" அப்படின்னு அபி கேட்டதும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." "ஏன்? நீங்க 2 பேரும் தனியா போறீங்கல்ல, நானும் வரேனே." "ஏன்? இதுக்கு முன்னாடி நாங்க போனதே இல்லையா? எனக்கு எல்லாம் வழி தெரியும். சரியா? நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து தான் என் கூட இருக்கணும்னு அவசியமே இல்ல." "எதுக்கு வயன் இப்படிலாம் பேசுற?" "எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அப்படி பேசுறேன்." "சரி ஓகே. நான் வரல. நீ என்னமோ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். நீங்க கொஞ்ச தூரம் நடந்து போய்க்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்க பின்னாடியே தேயாங் தான் ஓடி வரான். நீங்க அவன பார்த்து பார்க்காத மாரி டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. "அண்ணா, நீ எங்க இங்க? எனக்கு வீட்ல இருக்க ஒரு மாதிரி இருக்குடி. அதனால தான் உங்களோட வரலான்னு வந்துட்டேன்." "ஓ! சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே, அதாவது நீங்க 3 பேர் போயிட்டுருக்கீங்க. நீங்களும் அ யூனும் அந்த வாட்டர்ல கால் வச்சுக்கிட்டு, நீங்க சைல்ட்ஹுட்ல நீங்க பண்ணது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளும் அத கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. "அக்கா, யூன், சரி, சரி. வயன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொரியாலலாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது தெரியுமா? அங்க ஃபுல்லா பில்டிங்ஸ் தான். எப்ப பாரு சவுண்ட், ஹாரன் சவுண்டாவே இருக்கும். ஆனா இங்க பாரு எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இங்கே இருந்துட்டுமா?"
உனக்கு ஓகேன்னா நீ இங்கேயே இருந்துடலாம். நான் எதுவும் சொல்ல போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களையே தான் வச்ச கண் எடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க யூனோட பேசிட்டு எதிர்ச்சியா அவன பார்க்குறீங்க. அவன் உங்களையே தான் பார்க்குறான். நீங்க அவன பார்த்து அப்படியே மொறச்சிட்டு டக்குனு உங்க ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அவன் லைட்டா சிரிக்கிறான். நீ மொறைக்கும்போது கூட "கியூட்டா இருக்கேடி" அப்படின்னு அவன் மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறான். கொஞ்ச நேரம் நீங்க அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்படியே தான் ஒரு 2, 3 டேஸ் போது. இப்போ கோவில்ல தேர் திருவிழா. அந்த தேர இழுக்கிறதுக்காக எல்லாரும் லைனா நின்னுட்டுருக்காங்க. அப்போ உங்க பக்கத்துல ஒரு பெர்சன் வந்து நிக்கிறாங்க. நீங்க அந்த பெர்சன பார்க்காமலே, "இப்ப எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க? என்ன நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நான் எங்க போனாலும் அங்க எல்லாமே வந்துகிட்டே இருக்க நீ. நீ ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன் பின்னாடி வந்துகிட்டு தான் இருப்பேன்." நீங்க திரும்பி பார்த்து மொறச்சுக்கிட்டே நீங்க திரும்பிட்டீங்க. நான் என்ன லூசா? உனக்கு ஓகே சொல்ல? ம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு 2 நாள் பார்த்துருப்பியா? சரி 3 நாள் பார்த்துருப்ப. அதுக்குள்ளே லவ்வா? இந்த மாதிரி லவ் எல்லாம் ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இங்க அவன் அவன் வருஷக்கணக்கா லவ் பண்றவங்களே, கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போறாங்க. இதுல 3 டேஸ் பார்த்தவருக்கு லவ் வந்துருச்சாம். இங்கிருந்து கெளம்பு. தேவையில்லாம பேசி என் டைம வேஸ்ட் பண்ணாத. இங்கிருந்து போ. நான் உனக்கு ஓகே சொல்லவே மாட்டேன். அப்படின்னு சொல்றீங்க. அப்போ என்ன மிஸ்டர் டே, இப்படி சொன்னா எப்படி? அப்புறம் மாமா எப்படி உன்ன கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்றது? ம். அப்போ நீங்க அவன திரும்பி பார்த்து செம்மையா மொறைக்கிறீங்க. அப்போ அங்க அபி தான் வரான். ம். அடுத்து பைத்தியம் வந்துருச்சு. இதுங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதே என்னோட வேலையா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டர்ன் பண்ணிட்டீங்க. அப்போ அபி, "என்ன வயன்? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? இவன் உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றானா?" "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ இது கேர்ல்ஸ் லைன். அந்த பக்கம் போய் நிக்கிறியா? அப்ப இவன் மட்டும் இருக்கான். நான் அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் போ சொல்லி." "சரி ஓகே. நானே கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். அவன் அபி கைய விட்டுட்டு, "இப்ப என்ன உன் பிரச்சனை? நான் வயனோட தானே பேசிக்கிட்டு இருக்கேன்." அதுதான் அவ சொல்றால்ல, இது கேர்ல்ஸ் லைன்னு சொல்லி, "எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கோ. இப்போ வா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டான். டேவும் சரியான இடியட் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு அவனோட போயிட்டான். இப்ப தேரும் இழுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களையே தான் பார்க்குறான். அப்ப நீங்க உங்களோட தாவணியோட முந்தானி எடுத்து உங்க ஹிப்ல சொருவிக்கிட்டு தேர இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கவே க்யூட்டா இருக்கீங்க. உங்களையே தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இது பார்க்க பார்க்க அபிக்கு செம்ம கோவம் வருது. அவன் எதுவுமே பேசாம சைலண்ட்டா இருக்கான். அப்படியே தேர் இழுக்கிறதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ இந்த தேர் திருவிழாலாம் ரொம்ப பிடிக்கும் போல? அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா அந்த தேரெல்லாம் இழுத்தியே! அதனால கேட்குறேன். ஆமா. எனக்கு அந்த திருவிழா, சாமின்னா ரொம்ப பிடிக்கும். நான் கடவுள் இருக்குன்னு நம்புறவ. ஸோ கடவுள் பக்தி எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால எனக்கு திருவிழாலாம் வந்தா ரொம்ப பிடிக்கும். ஓ! சரி ஓகே. அப்படின்னு சொல்றான். நீங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. சைலன்ட்டா இருக்கீங்க. நீங்களும் டேவும் கொஞ்ச நேரம் தனியாவே பேசக்கூடாதுன்னே சொல்லிட்டு, அப்படி ஏதாவது ரீசன் சொல்லிட்டு, அங்கேருந்து டேவ கூட்டிட்டு போயிடுவான். இல்லாட்டி உங்கள கூட்டிட்டு போயிடுவான். இல்ல உங்க 2 பேருக்கு நடுவுல அவன் பேச ஸ்டார்ட் பண்ணுவான். இப்படியே தான் நடந்துட்டுருக்கும். உங்களுக்கு அபிய சுத்தமா பிடிக்காது. அது ஏன்னா, அவன் கேர்ல்ஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. வீக்னா, நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, அங்க பசங்களோட விளையாடிட்டுருப்பீங்க. அப்ப அங்க இருக்க பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட அபிய பத்தி தப்பா சொல்லுவாங்க. லைக் அவன் கேர்ல்ஸ தப்பா பார்க்குறான், தப்பா தொட்றான் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நீங்க, "ஓ! அப்படியா?" சரின்னு சொல்லி சைலண்ட்டா விட்டுருவீங்க. ஆனா, ஒரு நாள் அவன் உங்ககிட்டயே அவன் தப்பா நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதிலிருந்தே உங்களுக்கு அபிய சுத்தமா பிடிக்காது. நீங்க சின்ன பொண்ணுன்றதுனால அவங்க கூட அப்படிலாம் இருக்கணும்னு நெனச்சிருப்பான். லைக் தப்பா டச் பண்ணியிருப்பான். ஆனா, அது உங்களுக்கு பிடிக்கல. அப்போலேருந்தே நீங்க அவன கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவீங்க. அவன்கிட்ட பேச மாட்டீங்க. ஏன் அவன் பக்கத்துல வந்தா கூட நீங்க விலகி தான் போவீங்க. உங்களுக்கும் அபிக்கும் கிட்டத்தட்ட 6 to 7 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும். உங்களோட பெரிய பையனா இருந்துக்கிட்டு இது தப்புன்னு தெரிஞ்சும் அவன் இப்படிலாம் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவன சுத்தமா பிடிக்காது. அதிலிருந்து தான் அவன நீங்க அவாய்ட் பண்றீங்க. இப்போ அவனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியல. அவன் எப்படிப்பட்டவன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. பட் இருந்தாலும் அவன் சின்ன வயசுல அவன் அந்த தப்ப பண்ணதுலேருந்து நீங்க அவன அவாய்ட் பண்றதுனால, இப்பயும் அவன் அதே தப்ப தான் பண்ணுவானோ, பண்ணிட்டுருக்கானோ அப்படின்னு நீங்க அவன அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுலேருந்து அவன் கூட நீங்க பேசுறது கிடையாது. பேசினாலும் என்ன ஏதுன்னு அதோட விட்டுருவீங்க.
இருக்கீங்க. மத்தவங்களுக்காக தான் அவனோட பேசுவீங்களே தவிர்த்து, நீங்களா அவங்க கிட்ட வாலண்டரியா வந்து பேசுற மாரி நீங்க போய் அவங்ககிட்ட பேச மாட்டீங்க. அத்த பையன்ற ஒரு நெனைப்பே உங்களுக்கு கிடைக்காது. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போயிட்டுருந்துருக்கும். நீங்க போற எல்லா இடத்துக்குமே வருவான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். நீங்க அவன்கிட்ட கோவமாவும் பேசி பார்த்துட்டீங்க, பொறுமையாவும் பேசி பார்த்துட்டீங்க. ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். இப்ப என்னதான் உன் பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க? நான் ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? இங்க பாருடி, நீ எனக்கு ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நான் இப்படி தான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பேன். உன்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஐயோ! உனக்கு நான் எத்தன டைம் சொல்றது? நீ என்னதான் என் பின்னாடி சுத்துனாலும், நான் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. அதான் ஏன்? ஏன் ஏத்துக்க மாட்ட? பிகாஸ் எனக்கு உன்ன பிடிக்கல. பிடிக்கலன்னா? எனக்கு புரியல. நான் என்ன பண்ணேன்? என்ன ரீசன்? அத சொல்லு. ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லன்னா? எனக்கு புரியல. எதுக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்ற? நான் என்ன பண்ணேன்? உன் மேலன்னு இல்ல. எனக்கு வெளிநாட்ல இருக்க யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. உங்க லவ் மேல நம்பிக்கை இல்ல. போதுமா? அதான் ஏன்? நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஏன்னா, உங்களோட லவ்ல ஒரு சின்சியாரிட்டி இருக்காது. லாயலாவும் இருக்க மாட்டீங்க. எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி லவ்லாம் செட் ஆகாது. அதுவும் இல்லாம, எனக்கு லவ் மேலயும் நம்பிக்கை இல்ல. ஸோ ப்ளீஸ் தேவையில்லாம எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு புரியல வயன். சின்சியாரிட்டி இருக்காதா? லாயலா இருக்க மாட்டாங்களா? எனக்கு புரியல. உனக்கு எப்படிடி தெரியும் எங்கள பத்தி? ஆ? விட்டா நீ ஓவரா பேசிக்கிட்டே போற. இங்க பாருங்க. நான் ஓவராலாம் பேசல. சரியா? நான் பார்த்து, தெரிஞ்சுக்கிட்டு, கேள்விப்பட்டத வச்சு தான் நான் இப்படி சொல்றேன். அதுவும் இல்லாம, எனக்கு அங்க வந்து வாழணும்னு ஆசையும் இல்ல. எனக்கு இந்த ஃபேமிலி தான் எல்லாம். இந்த ஃபேமிலி விட்டுலாம் என்னால வர முடியாது. நான் இங்கேயே என் அப்பா, அம்மா யார பார்க்குறாங்களோ, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நான் அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்றேன். போதுமா? இதுக்கு மேல நீங்க என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் ரீசனும் சொல்லிட்டேன். நீங்க எவ்வளோ தான் என் பின்னாடி சுத்துனாலும், நான் உங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? எனக்கு எனக்கு உங்க மேலலாம் நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கையும் வராது. ஸோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்னோட பேசாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டீங்க. டேக்குது செம்ம கோவம். அவன் அங்கேருந்து கோவமா போயிட்டான். இப்படியே தான் ஒரு 4 டேஸ் கிட்ட போகுது. இந்த 4 டேஸுமே உங்க பக்கம் கூட வரல. ஏன் உங்ககிட்ட பேசக்கூட இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டேவ ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி, நீங்களே அவன்கிட்ட பேச போனாலும் அவன் உங்கள அவாய்ட் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு அவன் பேசாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எப்பவும் உங்கள டீஸ் பண்ணிக்கிட்டு, உங்ககிட்ட பேசணுன்றதுக்காகவே அவன் வம்பு இழுப்பான். உங்கள ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க என்னதான் அவன்கிட்ட கத்தி பேசினாலும், திட்டி பேசினாலும், அவனுக்கு உங்க மேல கோவமே வராது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்னதான் திட்டினாலும் அகைன் அகைன் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா, இப்போ நீங்க சொன்ன ஒரு வேர்ட் அவன ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு போல. அவங்க கிட்ட வந்து பேசவே இல்ல. நீங்க அவன ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க அவனைய தான் ஏக்கமா பார்ப்பீங்க. இங்க சைடு வந்தா, டேவும் ஜிம்முனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா! அவ தான் உன்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாள. விட்றேன். எதுக்கு இப்ப நீ அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? ம். இப்ப நீ தான் ஹர்ட் ஆயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களா சொல்லு? இவள விட கொரியால இருக்க கேர்ள்ஸுங்களே அழகா இருக்காங்கடா. அவங்களே உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களே நீ கண்டுக்காதம்போது, இவகிட்ட என்ன இருக்குன்னு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா? எனக்கு புரியல. ஏன்டா? விடேன். இப்ப நீ தான் ஹர்ட் ஆயிட்டு இருக்க பாத்தியா? அப்பட்டே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, உனக்கு அவள பத்தி தெரியல மச்சான். என் பின்னாடி எத்தனையோ பேர் சுத்துறாங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, என்ன ஒருத்தி திரும்பி பார்க்க வச்சான்னா, அது அவ தான்டா. எனக்கு எந்த பொண்ணுங்க மேலயும் வராத இன்ட்ரெஸ்ட் அவ மேல வந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவளோட திமிரு தான். எப்பவும் எனக்கு மதிக்கவே மாட்டாடா. நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அந்த திமிரு பேச்சு தான் என்ன அவளுக்கு ஃபால் ஆக வச்சது. ஆனா என்னன்னா, நம்ம எல்லாரையும் பத்தி அவ தப்பா புரிஞ்சு வச்சுட்ருக்கா. அத ஒன்ன தான் மாத்தணும். வெளிநாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்க தான்னு அவ ஒரு மாதிரி அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அவகிட்ட அது இல்லன்னு சொல்லணும்டா. ஆனா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீ பார்க்குறவங்க
எல்லாருமே தப்பு கிடையாது வையன். ஒரு சிலர் பண்ற தப்பால நீ எல்லாரையுமே தப்பா நினைக்கிற. ஆனா, ஒய்ஃபுக்காகவும், ஹஸ்பண்ட்காகவும் உயிரே குடுத்து வாழ்ற பெர்சன்ஸ்லாம் இருக்காங்க வையன். அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோணுதுடா. ஆனா நான் சொன்னா அத அவ ஏத்துக்கிற மனநிலைமையிலயும் இல்ல. நான் சொன்னா அவ புரிஞ்சுக்கவும் போறதில்லடா. எனக்கு என்ன சொல்லி அவள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நான் இனி அவகிட்ட பேச போறதில்லடா. அவளுக்கு எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ பேசட்டும். அவ்வளோதான்டா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என் மனச புரிஞ்சுக்கலன்றது தான் எனக்கு ஹர்ட் ஆகுதுடா. என் மனசு முழுக்க அவ மட்டும் தான் இருக்கா. அவ என்ன ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. ஆனா வெளிநாட்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான்னு அவ ஒண்ணு சொல்லிட்டா. ஏன்? யார் அவகிட்ட அப்படி சொன்னது? அவ எப்படி நம்மள பத்தி எதுவுமே தெரியாம அப்படி பேசுறான்னு எனக்கு புரியல. நீ சொல்லு மச்சான். இதுவரைக்கும் நான் ஒரு பொண்ணாச்சு தப்பா பார்த்துருப்பேனா? தொட்டிருப்பேனா? இல்ல மனசார லவ் பண்ணிட்டு எப்படியோ போட்டுன்னு கழட்டி விட்டு வந்திருக்கேனா? சொல்லுடா. இல்லையே. என் லைஃப்லயே நான் லவ் பண்ண முதல் பொண்ணுனா அது ஒயன் தானடா. ஆனா ஏன்டா அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது? அப்போ ஜிம்மன், டேய் நீ சொல்றது புரியுது. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஒயன் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காதா? ஆனா அவளுக்கு தெரியாதுல்ல நீ எப்படிப்பட்டவன்னு. அதனால கூட அவ அப்படி பேசியிருக்கலாம்டா. சரி விடு. எப்படிடா விட முடியும்? ம். சொல்லு. எப்படி விட முடியும்? அவ என்னதான் நீ வேணான்டா. இங்கிருந்து போயிடு. எனக்கு உன்ன பிடிக்கல. உன்ன நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படின்னு அவ என்னதான் என்ன சொன்னாலுமே, அது என் மனசுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குது. அவ தான் உன்ன வேண்டான்னு சொல்றாள விட்டு போயேன்டான்னு என் மூளை சொன்னாலும், என் மனசு கேட்க மாட்டேங்குதுடா. அவ தான் வேணும்னு சொல்லுது. எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவள பார்த்தப்பவே எனக்கு அவள ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஸ்டார்ட்டிங்கில அவள டீஸ் பண்ணுறதுக்காக தான் எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன், எப்போ ஓகே சொல்லுவேன் நான் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா, போக போக எனக்கு அவள பத்தி தெரிய ஆரம்பிச்சுச்சு. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. யாரையுமே தெரிஞ்சு தெரியாம கூட ஹர்ட் பண்ணவே மாட்டா. ஆனா உன்ன ஹர்ட் பண்றாடா. பண்ணட்டும்டா. என்னோட வயன் தானே. பண்ணட்டும். ஆனா கண்டிப்பா கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வயனோட தான். சரிடா. நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும். சரியா? நீ வயன் கூட பேசாம இருக்கிறன்னு முடிவு எடுக்கிறியா? இரு. பிரச்சனையே இல்ல. சரியா? வயனுக்கே அவ பேசினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து உன்கிட்ட பேசுவாடா. அது வரைக்கும் நீ ஹர்ட் ஆகாத. புரியுதா? இப்படி மூஞ்ச வச்சுக்காதடா. எனக்கு பிடிக்கல. என்ட்ட எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியா பேசுவான். அந்த டே தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2, 3 டேஸா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ இப்படியே இருக்க. எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் டே. நார்மலா பேசுடா. சரிடா. நான் பேசுறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டது உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி டேவ நீங்க தப்பா பேசிட்டீங்களோன்றது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ டே இப்படி சொன்னதும் நீங்க ஃபுல்லா உடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களோ? டேவ பத்தி தெரியாம தப்பா பேசிட்டோமோன்னு உங்களுக்கு எ நீங்க ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியிலே இருக்கீங்க. டே கிட்ட பேசிறணும். அவங்கிட்ட சாரி கேட்கணும். நம்ம பேசினது தப்புதான்னு சொல்லி, அவங்கிட்ட எப்படியாச்சும் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு, நீங்க அவன்கிட்ட பேச ட்ரை பண்றீங்க. பட் அவன் இன்னமும் உங்கள இக்னோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். டே உங்கள கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றது, அவாய்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹபிக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எப்படியாச்சும் உங்களையும் டேவியும் பிரிக்கணும்னு நினச்சான். ஆனா டேவி உங்ககிட்ட இருந்து விலகி போறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் விலகி போறது அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எப்படியாச்சு இந்த கேப்ப அப்படியே இன்னும் பெருசாக்கணும். உங்கள அவனுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். சரியான சான்ஸ்க்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க டிவிய தான் பார்க்குறீங்க. பட் உங்கள பார்க்கவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. அப்போ ஜிம்மன், டேய் ஏன்டா இப்போ? அவ உன்ன நெருங்கி வரால்ல. நீ அவகிட்ட பேச வேண்டியது தானே. எதுக்கு இப்போ அவள இக்னோர் பண்ற? பாரு அவ உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. தெரியும்டா. அவ நம்ம பேசினது கேட்டான்னா எனக்கு தெரியும். அதனால தான் அவ மனசு மாறியிருக்கான்னு தெரியும். நான் சொல்லப்போ அவ புரிஞ்சுக்கலல்ல. அவ கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்.
என்னமோ போடா! அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜிம்முன்னு டேவோ சைலண்ட் ஆயிட்டாங்க. இங்க டேவோட அம்மா, "அண்ணா சொல்லு வைஷு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" "என்ன? என்ன கேட்க போற?" "இல்ல, இது எனக்கு கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல." "என்னடா நீ? எதுவா இருந்தாலும் கேளு பரவால்ல." "இல்லண்ணா, எனக்கு ஒரு ஆசை." "என்ன ஆசை?" "நான் உங்க எல்லாரையும் பிரிஞ்சு அந்த எஸ்கேல தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா." "என்னடா சொல்ற?" "ஆமாண்ணா, நம்ம ஃபேமிலில யாராவது ஒருத்தர் என் கூட இருந்தா கூட, நான் அந்த தனிமைய ஃபீல் பண்ண மாட்டேனா?" "சரிடா, இப்போ என்ன சொல்ல வர?" "இல்லண்ணா, நீ ஏன் ஒயன என் பையன் டேக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கக்கூடாது?" அப்படின்னதும், அங்க இருக்க எல்லாருமே ஷாக்கு. உங்களோட அத்தைக்கெல்லாம் செம்ம கோவம். "ஏய் வைஷு! என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆ? உடனே நீ கல்யாணம் பண்ணி குடுக்க சொல்லி கேட்டா, அண்ணன் குடுத்துருவாரா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் பையன் இங்க இருக்கான். நான் எப்போலருந்து என் பையன கல்யாணம் பண்ணி குடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா, அவரு ஓகே சொல்லவே இல்ல. இப்ப நீ வந்து கேட்டா, உனக்கு மட்டும் ஓகே சொல்லிடுவாரா?" அப்படின்னு உங்களோட அத்தை கத்துனதும், உங்களோட அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க உங்க அப்பாவையே தான் பார்க்குறீங்க. உங்க அப்பா உங்கள பார்க்குறாரு. அப்போ, "ராதா, நீ சைலன்ட்டா இரு. நான் பேசிக்கிறேன்." "அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. எனக்கு வயன என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதண்ணா. ப்ளீஸ்ண்ணா. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவளாச்சும் என் கூட இருக்கட்டுமே. ப்ளீஸ்ண்ணா." அப்போ உங்களோட அத்தை அகைன் பேச வராங்க. அப்போ அதுக்குள்ளயே உங்க அப்பா, "சரி வைஷு, நான் வயன டேக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்." அப்படின்னு சொன்னதும் உங்க அத்தைக்கெல்லாம் செம்ம கோவம். "அண்ணா, என்னண்ணா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியல. வைஷுவோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு சம்மதம்னு சொல்ற? அப்போ நான் இத்தன வருஷம் கேட்டுட்டு இருந்ததுக்குலாம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு சம்மதம்னு சொல்ற? இத்தன வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் கேட்ட முதல்ல என்ன சொன்னீங்க? "ஒயன் படிச்சுட்டு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சரி, சரியான நேரம் வந்தப்போ நான் கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவ கேட்டதுமே அவளுக்கு ஓகேன்னு சொல்றீங்க. அப்ப என் பையன் நெலம? சொல்லுங்கண்ணா. ஒய்யனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் சின்ன வயசுலேருந்து ஆசையோட இருக்கான். இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லப் போறீங்க? இங்க பாரு, நான் ஒயன் கிட்ட இத பத்தி நான் பேசினேன். ஆனா ஒயனுக்கு அப்பயே பிடிக்கலன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ண முடியும்? அண்ணா, அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவா. இங்க பாரு, என் பொண்ணோட விருப்பம் ஏதோ, அதுதான் என்னோட விருப்பமும். என்னன்னா என்ன? உன் தங்கச்சியோட ஃபேமிலி ரொம்ப ரிச் ஃபேமிலி. பெரிய ஃபேமிலின்றதுனால தானே ஒயன அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்ற. என் புருஷன்கிட்ட எதுவும் இல்லன்னு தானண்ணா நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்ற. என்ன பண்றது? அவங்கள மாதிரி அப்பா, அம்மான்னு என் புருஷனுக்கும் இருந்திருந்தா, இன்னொரு சொத்து, சொகம்ன்னு ஏதாச்சும் இருந்திருக்கும். அவரே கஷ்டப்பட்டு அவருக்குன்னு ஒரு வீட்ட கட்டுனாரு. அப்ப கூட அந்த வீட்ல போய் இருக்கலான்னு சொல்லல. எனக்காக உங்களெல்லாம் நான் விட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னோட இருக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஆனா நீங்க நல்லா பண்றீங்கண்ணா. ம். தங்கச்சியும், அண்ணா, அக்கான்னு எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றீங்கல்ல? பண்ணுங்க. நாங்க இங்க இருக்கிறதுனால தானே உங்களுக்கெல்லாம் இளக்காரமா இருக்கு. நாங்க இங்கேருந்து போயிடுறோம்ண்ணா. அப்போ அப்போ எங்களோட அருமை உங்களுக்கு புரியும்ல? ம். நீங்க வைஷுவோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுண்ணா. பரவால்ல. என் பையனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணுண்ணா, நீ என் அண்ணான்றதுனால தான் நீ என்ன பண்ணாலும் நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே இப்படி பண்ணுவேன்னு நான் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீயும் மத்தவங்கள மாதிரி தான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா. பரவால்ல. ஆனா அபி மனச மாத்துறது தான் கஷ்டம். சின்ன வயசுலேருந்து அவன் என் மேல உயிரையே வச்சிருக்கான். பாவம். என் பையன் என்ன தப்பு பண்ணான்? விடு அபி. நான் உனக்கு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
ம். நம்ம இங்கேருந்து போலாம்." அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் எழுந்து போக பார்க்குறாங்க. அப்ப நீங்க அது ஒரு நிமிஷம். நீங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல இந்த வீட்லருந்து வெளிய போறேன்னு சொல்றது ரொம்ப தப்பு அத்த. அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னு நீங்க சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. உங்கள தான் பார்க்குறாங்க. நீங்க ஆமா அத்த. நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நீயா? ஆமா. இங்க இருக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பா மேல எந்த தப்புமே இல்ல அத்த. எனக்கு அபிமாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லன்னு சொன்னேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவர பிடிக்காது. பிகாஸ் சின்ன வயசுலலாம் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, எது பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போலிருந்தே எனக்கு அவர பிடிக்காது. அது வளர வளர நான் அவரோட சரியா பேசுறதும் இல்ல அத்த. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க சொல்லலாம், அப்ப அவன் சின்ன பையன். ஏதோ அத்தை பொண்ணுன்னு உன் கூட அப்படி இருந்திருப்பான். இப்பயும் அப்படி இருப்பான்னு நீ நினைக்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அவர அப்படி பார்த்து பழகிட்டேன். சடனா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா, என்னால எப்படி அத்த முடியும்? அதுவும் இல்லாம அவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சது கூட இல்ல. நான் எல்லாரோடையும் நல்லா தான் பேசுறேன். இவர் கூட தான் நான் பேசுறதில்ல. நீங்க வேணா அவர்கிட்ட கேளுங்க. அவரோட பேசவே பிடிக்கலன்னும் போது, எப்படி அத்த அவர கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. எனக்கு அவர கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேனே தவிர, உங்கள வீட்ட விட்டு போகலாம் சொல்லல அத்த. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். பெத்த அப்பா, அம்மா காட்டுற பாசத்த விட அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி யாராலயும் பாசம் காட்டவே முடியாது அத்த. நான் இப்படி சொன்னதும் உங்க மனசுல என்ன ஓடுன்னு கூட எனக்கு தெரியும் அத்த. நீங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க. ஒரு நாளாச்சும் அப்பா உங்கள அந்த மாதிரி பார்த்துருப்பாரா? சொல்லுங்க அத்த. என் தங்கச்சி பசங்கன்னு தானே எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரா அத்த உங்களுக்கு வசதியோ, இல்ல சொத்தோ இல்லன்னு அபிமன்யுவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டாருன்னு நீங்க நெனச்சீங்க? சொல்லுங்க அத்த. நீங்க இங்கிருந்து போகாதீங்க அத்த. அப்பா மொத்தமா உடைஞ்சிருவாரு. ப்ளீஸ் அத்த. ப்ளீஸ் போகாதீங்க. எப்பயும் அப்பா இந்த ஃபேமிலிக்காக மட்டும் தான் ஒவ்வொன்னும் பண்றாரு. இந்த ஃபேமிலி எக்காரணத்துக் கொண்டும் பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறவரு. அவருக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க அத்த. இப்ப கூட வைஷ்யூ அத்த கேட்டதுனால மட்டும் அவரு ஒத்துக்கல. எனக்கு தேவமாவ புடிச்சிருக்குன்னு நான் அப்பாகிட்ட சொன்னதுனால தான், அப்பா இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னாரு. நீங்க கோவப்படுறதா இருந்தா, என் மேல தான் கோவப்படணும். அப்பா மேல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம டேக்கு தான் ரொம்ப ஷாக்கு. அப்ப டேவோட அம்மா, "என்னடா சொல்ற?" "ஆமா அத்த. எனக்கு டே மாமாவ புடிச்சிருக்குன்னு நான் அப்பாகிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல, டே மாமாக்கு என்ன புடிச்சிருக்கிறதாவும், என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதாவும் என்கிட்ட சொன்னாரு. அப்ப கூட நம்ம ஃபேமிலிய யோசிச்சு தான் நான் அவர ஏத்துக்கவே இல்ல. அவர பிடிக்கலன்னு சொல்லி ஏதேதோ ரீசன் சொல்லி அவர அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்பதான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்ததா கேட்டேன். என்ன எந்த அளவுக்கு அவரு லவ் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அப்பா கிட்ட பேசினேன். அப்ப கூட அவரு சரின்னு சொல்ல தயங்குனாரு. பிகாஸ் இந்த ஃபேமிலிய யோசிச்சு. எங்கே ஓகேன்னு சொன்னா இந்த ஃபேமிலி பிரிஞ்சிரும்னு பெத்த பொண்ணோட ஆசைய பத்தி கூட அவரு யோசிக்கல. நான் தான் அவர ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சேன். அவர தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவரு ஒத்துக்குனாரு. இப்ப சொல்லுங்க அத்த. அப்பா அப்படி யோசிக்கிற ஒரு ஆளா? சொல்லுங்க. சொல்லுங்க அத்த. அப்படின்னு அழுவுறீங்க. அப்போ உங்க அத்தை உங்கள ஹக் பண்ணி, "என்ன மன்னிச்சிரும்மா. என்ன மன்னிச்சிரு. ஏதோ பையன் மேல இருக்க பாசத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டேம்மா. நான் பேசினது தப்பு தான். ஆனா எங்க மேலலாம் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. ஆனா என் பையன்னு வரும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன். அண்ணா அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா. நான் நான் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருண்ணான்னு சொல்லி அப்படி அழுவுறாங்க.
அப்போ உங்க அப்பா, "அழாத! நீ கோவப்பட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லல்ல. நீ எத்தன வருஷம் அபிக்கும், வயனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி பேசியிருப்ப. அப்பல்லாம் ஓகே சொல்லாம, வைஷு கேட்டுட்டான்னு நான் ஓகே சொல்லிட்டேன்னு உனக்கு வந்த கோவம்லாம் கரெக்ட்டு தாம்மா. நான் அது தப்புலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியலம்மா. ஆனா வீட்ட விட்டு போறேன்னு சொன்னது தாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா. நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிருண்ணா ப்ளீஸ்." "சரிம்மா, நீ விடு. அழாத. சரியா? விடு. இது இதோட விட்டுருங்க. இத பத்தி இப்ப பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போது. அவங்க அத்தை, "அண்ணா, நீ ஒயனுக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிண்ணா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க உங்க அத்தைய தான் பார்க்குறீங்க. அப்போ உங்க அம்மா, என்ன நீ பேசுறீங்க? இப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு? விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம்." "இல்ல, நான் முடிவு எடுத்துட்டேன். ஒயனுக்கும் டேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும்." ஒயன் சொல்றது கரெக்ட் தானே. பிடிக்காம எப்படி ஒருத்தரோட வாழ முடியும்? இது என்ன நம்ம காலமா சொல்லுங்க? பிடிக்கலன்னா கூட கல்யாணம் பண்ணிட்டு, காலம் போற போக்குல சேர்ந்து வாழ்ற மாதிரி நடக்குமா என்ன? சொல்லுங்க. எதுக்கு நம்ம பசங்க சந்தோஷத்த கெடுத்துட்டு, நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க கஷ்டப்படணுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் முழு மனசோட தான் சொல்றேன். எனக்கு இந்த மேரேஜ்ல ஓகே தான்னு சொல்றாங்க. அப்போ அபிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஃபேஸே டல்லா இருக்கு. அப்போ உங்க அத்தை என்ன சொல்றதுன்னே தெரியாம, அப்போ "டேய் அபி! உனக்கு என்னடா கொறைச்சல்? ம். சொல்லு. இப்போ நீ சொன்னா கூட போதும். பொண்ணுங்க லைன்ல வந்து நிப்பாங்கடா. நீ ஆம்பள ஐஸ்வர்யா ராய்டான்னு" சொன்னதும், அவனுக்கே சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சுட்டான். அப்போ உங்க அத்தை, "அப்பா!" எப்படியோ சிரிச்சுட்டான். சரி, சரி. என் பையனுக்கும் இந்த மேரேஜ்ல சம்மதம் தான். ஸோ அவன நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. என் பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன். ஸோ அவன் பொழச்சுப்பான். நீங்க கல்யாண வேலைய பாருங்கன்னு" அவ்ளோ நேரம் சோகக்கடல்ல முழுகியிருந்த வீட்ட அகெயின் ஹேப்பி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நேரம் போது. இப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ரொம்ப ஜாலியா, கேஷுவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு கலவரம் ஆச்சுன்னு எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. டைம் ஸ்கிப்ஸ். நீங்க எல்லாரும் கோவில்ல தான் இருக்கீங்க. அது ஒரு நைட் டைம். ஜிமின், டே 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள தான் அங்க ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி இருப்பாங்க. நீங்களும் ஜிமின் அண்ட் டே இருக்க பிளேஸ்க்கு தான் அங்க வந்திருப்பீங்க. அப்ப டே உங்கள பார்த்ததும் உங்க தாவணி பிடிச்சு உங்கள இழுக்குறான். நீங்க யாருடா அதுன்னு பயந்துட்டீங்க. "ஹலோ! யார் அது? ஒழுங்கா தாவணிய விட்டுருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் கத்தி ஊர கூப்பிட்டுருவேன்" சொல்லிட்டு. "ஓ! விடமாட்டீங்களா? சரி. நீங்க விடாதீங்க. இருங்க. நான் கத்தி ஊர கூப்பிட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்த போறீங்க. அப்ப உங்கள அவனுக்கு க்ளோஸா இழுத்து, உங்க வாயில அவன் கைய வச்சு மூட்றான். "நான் தான்டி." "நீ நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு கைய எடுங்க." "நான் தான் கைய எடுத்துட்டேன்லடி." "ஆ அத சொல்லல. என் என் இப்ல வச்சிருக்க கைய எடுக்க சொன்னேன்." "ஓ! சாரிடி." நீங்க அவர மொறச்சு பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ சிம்மன், "ஏம்மா வயன், அந்த பாத்திரத்த குடுத்தீன்னா, நான் அங்க போயிட்டு அவங்க கிட்ட குடுத்துருவேன். நீங்க இவன் கூட பேசிட்டு பொறுமையா வான்னு" சொல்றான். நீங்க "அ இல்ல, இல்ல. இவருகிட்ட பேசி எனக்கு என்ன இருக்கு? நான் கெளம்புறேன்" அப்படின்னு போக பார்க்குறீங்க. அப்போ அகெயின் உங்க ஹிப்ப புடிச்சு அவனுக்கு க்ளோஸா இழுக்குறான். நீங்க ஐஸ தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்க கையில இருக்க அந்த குடத்த எடுத்துட்டு போயிட்டான் அங்கருந்து. அப்போ ஹை கான்டாக்ட்ட பிரேக் பண்ணிட்டு, அ "என்ன பண்றீங்க? இது கோவில். யாராவது வந்துட்டா என்ன பண்றது? விடுங்க. நான் இங்கேருந்து போறேன்." அப்படின்னு சொல்றீங்க. "ஏய் நில்லுடி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? நீ நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியாடி? உனக்கு என்ன புடிச்சிருக்கா?" "அதனால தானே என் அப்பாகிட்ட பேசினேன்." "உன் அப்பாகிட்ட பேசினதெல்லாம் ஓகே தான்டி. என்கிட்ட சொல்லு. எனக்கு உங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் மாமா." அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். நீங்க டேவ ஒன் ஐப்ரோவ ரைஸ் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ "ப்ளீஸ் டி. எனக்கு ஒரு வாட்டி கேட்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். மாமா." "போதுமா? சொல்லிட்டேன்." உங்கள இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கும் ஹேப்பியா இருக்கு. போதும்டி போதும்." "ஒயன், உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா?" நீங்க ஹக்க பிரேக் பண்ணிட்டு என்ன கேட்க போறீங்க? "அது ஒண்ணும் இல்லடி. என்ன உனக்கு இப்ப தானே தெரியும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்ட.
உனக்கு சின்ன வயசுலேருந்தே அபிய நல்லா தெரியும். அவன் கூடவே தான் இருக்க. உனக்கு தேவையான எல்லாம் உனக்கு அவன் பண்றான். பண்ணியும் குடுத்துருப்பான். ஆனா, அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன? நீங்க டேவ தான் பார்க்குறீங்க. சொல்லுடி. ஏன்னா, எனக்கு அவன பத்தி நல்லா தெரியும். அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். ஏன்? அவன் என்ன பண்ணான்? அவன ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இல்லடி, சும்மா தான் கேட்குறேன். சொல்லு. ஏன்னா, அவன் கேர்ல்ஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அவன் உன்கிட்ட ஏதாச்சும் அப்படின்னு இழுக்குறான். அப்ப நீங்க இங்க பாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட நெறைய பேர் சொல்லுவாங்க. என் கூட விளையாடுற பசங்கள்லாம் அவன் தப்பா தொட்றான், தப்பா பார்க்குறான்னு. ஆனா, நான் அந்த வயசுல பெருசா எடுத்துக்கல. ஆனா, அவன் என்கிட்டயே ஒரு டைம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். பட் அதுக்கு அலோ பண்ணல. எனக்கு அப்போலருந்தே அவன் மேல செம கோவம். நான் சின்ன பொண்ணு. எனக்கே அந்த வயசுல அது தப்புன்னு தோணுச்சு. ஆனா, அவன் என்ன விட 6 to 7 இயர்ஸ் பெரியவன். அவனுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு கோவம். அதான் அப்போலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அவன் மேல இருந்த கோவம் போல. அவன் திருந்தி இருந்தாலும் சரி, திருந்தாம இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. அவன பார்த்தாலே கோவம் தான் வருது. சரி, சரி. ஏன் நீ இப்போ இவ்ளோ கோவப்படுற? விடு. அவன் பத்தி பேச வேணாம். சரி, உனக்கு அவன பத்தி தெரியும். அதனால நீ அவன வேணான்னு சொன்ன. என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொன்ன. என்ன புடிச்சிருக்குன்னு சொல்ற. எதுக்கு இப்ப அப்படி பார்க்குற? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. உன்ன பத்தி எனக்கு தெரியும். அதனால நான் ஓகேன்னு சொன்னேன். அதான் எப்படி? தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்ன பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான். சொல்லு. நீங்க அவனையே தான் பார்க்குறீங்க. அப்பட்டே சொல்லுடி. இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன்னா, நீ வந்து இவ்ளோ நாள்ல இதுவரைக்கும் தப்பா பார்த்ததோ, தப்பா பேசினதோ, ஏன் தப்பா தொட்டது கூட இல்ல. அது மட்டும் இல்ல, நானும் இவனும் அவ ட்ரெஸ் பத்தி பேசிட்டுருக்கும்போது கூட, நீ அவ போட்டுட்ருக்க ட்ரெஸ்ல தப்பு இல்ல. நீங்க பார்க்குற விதத்துல தான் தப்பு இருக்குன்னு சொன்னல்ல. அப்பவே உன்ன பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. போதுமா? நீ கேட்க வேண்டியத கேட்டுட்டியா? நான் போட்டுமா? இல்ல, இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன? ஒரு கிஸ் குடுத்துட்டு போயேன். என்னது? சார், அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக பார்க்குறீங்க. அப்பட்டே அகெயின் உங்க ஹேண்ட புடிச்சு அவனுக்கு க்ளோஸா இழுக்குறான். அப்ப நீங்க என்ன பண்ற? விடு நான் போணும். ஏய்! நில்லுடி. ஒரு கிஸ் குடுத்துட்டு போ. எனக்கு வேற எதுவும் வேணாம். இங்க பாரு. கையில என்ன இருக்குன்னு தெரியும்ல? என்ன இருக்கு? ஆ, சாமிக்கு வேண்டிக்கிட்டு கட்டியிருக்க கயிறு இருக்கு. அத கட்டும்போது என்ன சொல்லி கட்டுனாங்க? ஆ? அது கையில இருக்க வரைக்கும் அசைவம் சமைக்கக்கூடாதுன்னும், சுத்த பத்தமா இருக்கணும்னு தானே சொன்னாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு. கல்யாணம் ஆனவங்கலாம் ஒய்ஃப விட்டு தள்ளி இருக்கணும்னு. ஸோ, அதுக்கு அர்த்தம் பொண்ணும், பையனும் இப்படி ஒண்ணா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப கிஸ் பண்ணி சாமி குத்தம் ஆக்க சொல்றியா? சொல்லு. நீ பண்ண போற தப்புக்கு சாமி இந்த ஊரையே தண்டிக்கணுமா? சொல்லு. என்னடி சொல்ற? இது பண்ணக்கூடவா தப்பு? ம். ஆமா. தப்பு தான். சரி நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி திரும்பி சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிட்டீங்க. அப்ப டேக்கு என்னடா இது? இப்படி பண்ணா கூடவா சாமி குத்தம் ஆகும்? அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்க எல்லாருமே வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஸோ எப்பவும் போல எல்லாருமே டெர்ரஸ்க்கு போயிட்டாங்க. ஒய்யனோட அண்ணா, அப்புறம் அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையோட பசங்க எல்லாருமே மாடியில போய் தூங்க போயிட்டாங்க. இங்க அபிக்கு டே கிட்ட பேசணும் போல இருக்கு. பட் எதுவுமே பேசாம அவன் சைலண்டா பார்த்துட்ருக்கான். அப்ப டேவே தான் வாலண்டரியா போய் பேசுறான். "அபி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலல்ல?" அப்படின்னதும், "நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? அதெல்லாம் இல்ல." "இல்ல, எனக்கு புரியுது உங்களோட சிச்சுவேஷன். நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். அப்போ உங்களோட அண்ணா, டேய் தேங்கா, அவனே அத கண்டுக்கல. இப்ப எதுக்கு நீ பழச பேசி, பேசி அவன இன்னும் கஷ்டப்படுத்த போறியா? அப்படி சொல்ல வரல. இப்போ புதுசா வந்து உடனே ஒய்யன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா நீ? அப்படின்னு என் மேல கோவம் இருந்தா, அதுக்காக தான். அப்ப அபி, எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒயனுக்கே என்ன பிடிக்கலன்னும்போது, நான் அவள ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. அதனால தான் நான் விலகிட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒயன் கண் கலங்குற மாதிரி என்னைக்குமே நடந்துக்காத. ஏன்னா அவ கஷ்டப்படுறத என்னால மட்டும் இல்ல, என் ஃபேமிலில இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஸோ நான் சொல்ல வரது புரியும்னு நெனைக்கிறேன். பட்டே கவலைப்படாதீங்க. இனிமே ஒயன் என்னோடது.
ஸோ அவள எப்படி பார்த்துக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இங்க இப்படியே கான்வர்சேஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஏர்லியாவே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டீங்க. இங்க ரொம்ப அ நிக்க கூட இடமே இல்லாத அளவுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ரொம்பவே கூட்டமா இருக்கு. இங்க நெறைய கேர்ல்ஸ்லாம் இருக்காங்கன்றதுனால அவன் தள்ளி போய் நிக்கிறான். கூட ஜிம்முன்னு நின்னுட்டுருக்கான். அப்போ அங்க இருக்க பொண்ணுங்கலாம் வேணும்னே போயிட்டு மேல மோதுறது, இடிக்கிறது, உரசுறதுன்னு அவன அங்கங்க டச் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்ததும் செம்ம இரிட்டேட் ஆகுது. நீங்க டேவ ஏதோ மொறச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதில எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. பிகாஸ் அந்த கூட்ட நெரிச்சல்ல அந்த மாதிரி பண்றாங்க போல அப்படின்னு அவனும் என்ன பண்றான், தள்ளி தான் வந்து நிக்கிறானே தவிர்த்து, அவன் எதுவுமே புஷ் பண்றதோ, இல்ல வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். நீங்க இத பார்த்துட்டு டேக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. ஆனா டேக்ல செம்ம ஹேப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க அவன புரொடெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணுங்கலாம் உங்கள பார்க்குறாங்க. "இங்க என்னடி பண்றீங்க? இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொன்னதும், அவளுங்களும் சரி ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்க டேவ தான் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ "அம் என்னடி என்ன புரொடெக்ட் பண்றியா?" ஆமா, புரொடெக்ட் பண்றாங்க. அவங்க தான் உங்க மேல வந்து வேணும்னே விழுறாங்கன்னு தெரியுதுல்ல. அவங்கள போக சொல்லி சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது? அப்படி இல்லன்னா இங்கேருந்து தள்ளி போலாம்ல. எதுவுமே பண்ணாம நீங்க என்ன என்ஜாய் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கீங்களா? ஏய்! இப்படிலாம் இல்லடி. அவங்க கேர்ள்ஸ். அவங்க கிட்ட நம்ப ஹார்ஷா பேசக்கூடாதுல்ல. அப்படி நீங்க பேசிட்டு இருக்கும்போதே, அகெயின் ஒரு கேங் வந்து அந்த கூட்ட நெரிச்சல்ல புஷ் பண்றாங்க உங்கள. நீங்க போயிட்டு கிட்ட போய் நிக்கிறீங்க. அதாவது டேக்கு க்ளோஸா அவன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க டேவிய தான் பார்க்குறீங்க. அப்போ என்ன நெனச்சானே தெரியல. உங்க ஹிப்ல கை வச்சு அப்படியே க்ளோஸா இழுத்து உங்க 2 பேருக்குமே ஸ்பேஸ் இல்லாம நிக்க வைக்கிறான். நீங்க டிவியே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்க 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் போகுது. நீங்க எவ்வளோ நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு தெரியல. உங்க ஐஸ தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே அவனோட கண் உங்களோட லிப்புக்கு தான் போகுது. நீங்க அதையும் நோட் பண்றீங்க. அவன் உங்க லிப்ஸ பார்த்ததும் உங்களுக்கு என்னன்னே தெரியல. நீங்க தானாவே உங்களோட லிப்ஸ வெட்டாக்குறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வரான். நீங்க அவனோட மவுத்லேயே கை வச்சு கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறீங்க. அப்போ அவங்க கையை எடுத்து விட்டுட்டு உங்கள் காது கிட்ட வந்து, ஏய் என்ன ஆ அந்த லிப்ஸு எனக்கு சொந்தமானது. என்னை கேட்காம அது நீயா இருந்தாலும் சரி, உன் லிப்ஸை நீ வெட்டாக்கக்கூடாது. புரியுதா? அவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட இருந்து மூவ் ஆகுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு டேர்ன் பண்ணிட்டீங்க. அகெயின் அந்த கேங் உங்களை புஷ் பண்ணவும் நீங்கள் டேக்கு க்ளோஸாக போயிட்டீங்க. அவங்க ஹிப்பில் கம்ஃபர்டபுளாக ஹேண்ட் வச்சு உங்களை ஹோல்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அவன் கையை தட்டி விட்டுட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஆமாடி உன்னோட பொறுக்கி அப்படின்னு அவன் லிப்ஸை பைட் பண்ணுறான். இங்கே ஜிம்மன் மச்சான் உண்மையாவே நீ சொல்லும்போது நான் அப்போ நம்பலடா. ஆனா நீ ஏன் ஒய்யன் பின்னாடி இப்படி சுத்துறன்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன பொண்ணுடா! கடவுளே! அவ கண்ணு என்ன கண்ணு மச்சான்! அவ கண் என்னடா அவ்ளோ பேசுது! ஐயோ கடவுளே! அவ கண்ண வச்சு எல்லாரையும் கொன்னுடுவா போலடா! அப்படின்னு உங்கள பத்தி அவன் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். இத ரியலைஸ் பண்ணிட்டு, டேய்! அவ என் ஆளுடா. நீ என்னடா வர்ணிச்சுக்கிட்டு இருக்க? அ இல்ல மச்சான். உன்னோட ஆள் தான். நான் சொல்றேன். வயன் நிஜமாவே அழகா இருக்கான்னு. எனக்கு இப்ப புரியுதுடா. கொரியன் பொண்ணுக்கு அடிக்ட் ஆகாம, நீ இவளுக்கு அடிக்ட் ஆகியிருக்கும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் வேணும். அதுவும் வயன் மாதிரியே தான் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்டே ஜிம்முன டாப் டூ பாட்டம் லுக்க விட்டுட்டு, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்போ ஜிம்மன் எதுக்குடா? நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்? சொல்லுடான்னு பின்னாடியே போய்க்கிட்டு இருக்கான். இப்படியே அந்த கோவிலுக்குள்ள எப்படியோ ஒரு வழியா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஜிம்முனும் டேவும் மொட்டை மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க அருணும், அருணோட ஒய்ஃபும் தான் வராங்க. அப்போ அருண், "ஏய் பேபி ப்ளீஸ் டி, ஐம் சாரி. நான் மறந்துட்டேன். சீரியஸா மறந்துட்டேன். நீ இப்படிலாம் கோவப்படாதடி ப்ளீஸ் டி. இங்க பாரு, உனக்கு எப்பவுமே என்னை பத்தின ஞாபகம் இருக்கவே மாட்டேங்குது. நீ எப்பவுமே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. இல்ல, நீ எனக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறியோ அப்போ தான் நான் உன்கிட்ட பேசப் போறேன். அதுவரைக்கும் நான் பேச மாட்டேன். இங்கேருந்து போயிடு. என்னை டென்ஷன் பண்ணாத பேபி. சரி, நீ என்கிட்ட பேசாம கூட இரு. ஆனா இப்படிலாம் கோவப்படாதடி. அது நம்ம குழந்தைக்கு நல்லதில்லடி. சரியா? நீ இப்படி கோவம்லாம் படாத. இங்க பாரு,
கோவில் திருவிழா இருக்கிறதுனால தாண்டி நான் மறந்துட்டேன். அதுக்காக உன்ன பத்தின ஞாபகம் இல்லாமல்லாம் இல்ல. சரியா? அம் இங்க பாரு, நாளைக்கு கோவில் திருவிழா முடிஞ்சிரும் இல்ல? நான் உனக்கு நாளைக்கு மார்னிங்கே நீ கேட்ட எல்லாமே நான் மார்னிங் வாங்கிட்டு வந்து குடுத்துடுறேன்டி. என் செல்லம்ல, பேசாமலாம் இருக்காதடி. இங்க பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பேசாம இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க அருணோட ஒய்ஃப் எதுவுமே கண்டுக்காம அவங்க சைலண்டாவே நின்னுட்டுருக்காங்க. சரிடி, நான் வேணா உன் கால்ல வேணா விழட்டுமா? ம். அப்பயாச்சு உன் கோவம் போகுமா? என்ன மன்னிப்பியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ம் விழணும் அப்படின்னதும், ஏய் நான் உன் புருஷன்டி. ஏன் புருஷனா இருந்தா கால்ல விழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல. ம். அப்புறம் என்ன விழுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கால கொஞ்சம் ஃப்ரண்ட்ல காமிக்கிறாங்க. சரி, பொண்டாட்டி கால்ல விழுறது ஒண்ணும் தப்பில்ல. அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கீழ விழுந்துட்டு, "என்ன மன்னிச்சிரும்மா. ப்ளீஸ். இதுக்கப்புறம் நான் எதையுமே மறக்கவே மாட்டேன். சரியா? நீ கேட்டப்போ உடனே கேட்ட டைமுக்குள்ள நான் வாங்கிட்டு வந்து குடுத்துடுறேன். இப்போ இப்ப என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அவங்களோட ஒய்ஃபும், சரி சரி மன்னிச்சுட்டேன். எழுந்துரு." அப்படின்னு அவங்க சொன்னதும், "அப்பா தேங்க்ஸ்டி பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிப்ஸ்லயே கிஸ் பண்றான். அதுக்கு அவங்க, "ஏய் என்ன பண்ற? யாராச்சும் வந்துட்டா என்ன பண்றது? லூசா நீ? ஏய் நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டிக்காடி கிஸ் குடுக்குறேன். என்னோட பொண்டாட்டிக்கு தானே கிஸ் குடுக்குறேன். அதுக்கு அதுக்கு இப்படியா பண்ணுவ? யாராச்சும் பார்த்துட்டா அப்புறம் தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அவன் பார்த்தா எனக்கு என்னடி? எனக்கு பேச தெரியும்." "ஆமா, உன்கிட்ட போய் பேசி ஜெயிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டே ஒண்ணு யோசிக்கிறான். இப்படியே டைம் ஸ்கிப். நெக்ஸ்ட் டே இன்னைக்கு தான் திருவிழாவோட லாஸ்ட் டே. ஸோ நீங்க எல்லாருமே பிரிட்டியா இருக்கீங்க. இத்தன நாள் யாரெல்லாம் கோவிலுக்கு வரலையோ, அவங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்திருக்காங்க. அந்த இடமே ரொம்பவே நேத்து இருந்தத விட இன்னைக்கு ரொம்பவே ரஷ்ஷா இருக்கு. யாராலயும் அங்க நிக்கவே முடியல. சாமி இத்தன நாள் பார்க்காதவங்கலாம் இன்னைக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கோவிலுக்குள்ள போல. இப்போ நீங்களும் யூனும் அம்மா நானும் யூனும் இங்க கடத்தெருவுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரி ஓகே வயன். இப்போ ரஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரம் சரியா? ஓகேம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யூனும் தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ அங்க தள்ளுவண்டிங்களெல்லாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ், அ செயினு, இயரிங்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்கு. நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு யூன், உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, அது எல்லாமே வாங்கிக்கோ சரியா? நீ எத பத்தியுமே யோசிக்காத. உனக்காக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. பரவால்ல வயன் இருக்கட்டும். நீ தான் சொன்னல்ல இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதனால நீ வாங்கிக்கோ சரியா? உனக்கு என்ன தோணுதோ நீ வாங்கிக்கோ. நான் பே பண்றேன். ஆர் யூ ஷூர்? ம். நான் பே பண்றேன். நீ வாங்கிக்கோ. அப்போ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இவனும் இங்க பேசிக்கிட்டே, அப்படியே ஒவ்வொரு கடையா பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ, அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிக்கிறா. நீங்க நோ சொல்லாம அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நீங்களும் இவனும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போட்டே உங்களுக்கு முன்னாடி வந்து சடனா நிக்கவும் நீங்க பயந்துட்டீங்க. நீங்க உங்க செஸ்ட்ட புடிச்சுக்கிட்டே ஹெவியா பிரீத் பண்ணிட்டுருக்கீங்க. ஹேய்! உனக்கு உனக்கு முன்னாடி வந்து பேசவே தெரியாதா? இப்படிதான் சடனா வந்து என்ன பயம்புறுத்திக்கிட்டே இருப்பியா நீ? அப்படின்றீங்க. அப்போட்டே நான் என்னடி பண்ணட்டும்? நான் எப்பவும் போல தான் வரேன். நீ எதுக்கு பயப்படுற? என்ன தவிர வேற யார் உன்கிட்ட இப்படி வரப்போறா சொல்லு? ம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்பட்டேவும் உங்க பின்னாடியே வரான். நீங்க அவன பார்த்துட்டு, நீங்க எங்க வரீங்க? எங்க வரீங்கன்னா, நீ எங்க போறியோ அங்க தாண்டி நானும் வரேன்." நீங்க எதுக்கு வரணும்? நானும் இவனும் போய்க்கிறோம். நீங்க வீட்டுக்கு கெளம்புங்க. ஏய்! என்ன நெனச்சிட்டு இருக்க? ஆ? நீ எப்படி வேணாலும் போ. உன் கூட வருது என்னோட தங்கச்சி. அவளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம்ல. இங்க பார் எவ்ளோ பேர் இருக்காங்க. யாராவது ஏதாவது பண்ணா கூட தெரியாது. ஸோ, என் தங்கச்சியோட சேஃப்டிக்காக நான் வரப்போறேன். ஓ! அப்டிங்களா? சரி ஓகே வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போறீங்க. உங்களோட ஹேண்ட பிடிக்கிறான். நீங்க அந்த ஹேண்ட எடுத்து விட்டு மறுபடியும் நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அவன் லைட்டா உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்க கூட வரான். ஸோ நீங்க 3 பேரும் ஒவ்வொரு கடையிலயும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு செயின பார்த்துட்டு, "ஒயன் இது வாங்கிக்கிறியா? ம். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு நெறைய இருக்கு." "ஏய்! உனக்கு நெறைய இருக்குடி. ஆனா இது மாதிரி வராதுல்ல. வாங்கிக்கோ. என்கிட்ட இந்த மாதிரியும் இருக்கு." "ஒயன் இத நான் வாங்கி குடுக்குறேன்டி. நீ போட்டுக்கோ." "இல்ல எனக்கு வேண்டாம்ப்பா." "ஒயன் நான் வாங்கி குடுக்குறேன்னு சொன்னேன். ப்ளீஸ் எனக்காக போட்டுக்கோடி."
நீங்க சைலன்ட்டா அவனையே பார்க்குறீங்க. அப்போட்டே அந்த செயின வாங்கிக்கிட்டு, இரு நானே போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்ளோஸா வரான். அப்போ உங்க இயர்ஸ் கிட்ட வந்து, "வயன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி, என் கூட வரியா?" அப்படின்றான். நீங்க அவன பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு யூன் கைய பிடிச்சு நடந்து போறீங்க. நீங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்களே பாவமா பார்க்குறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே அவன டீஸ் பண்றதுக்காகவே அவளோட போய்க்கிட்டுருக்கீங்க. உங்க பின்னாடியே "வயன் ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் ஒரே நிமிஷம் தான் பேசிட்டு உன்ன அனுப்பிச்சு வச்சுர்றேன். ப்ளீஸ் வாடி வாடின்னு" கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீங்க எதுவுமே பேசாம சைலண்ட்டா முன்னாடி போய்கிட்டுருக்கீங்க. அப்போ அங்க ஜிமின் தான் வரான். "யூன் ம் நீ டேவ எங்கேயாச்சும் பார்த்தியா?" இப்போ தான் எங்களோட வந்தான்" அப்படின்னு அவ டர்ன் பண்றா. பார்த்தா நீங்களும் இல்ல, டேவும் இல்ல. "அ எங்க போனா வயன்? அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிமின், "சரி விடு, அவங்க எங்கேயோ போட்டும். ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" "அதுவா, நானும் வயனும் இங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்தோம். பண்ணிட்டீங்களா?" பண்ணிட்டோமே." "அப்போ வீட்டுக்கு போலாம்." "ஆனா வயன் காணுமே." "அவ பொறுமையா வருவா, நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டான். இங்க நீங்களும் டேவும் ஒரு பிளேஸ்ல தான் இருக்கீங்க. அங்க யாருமே இல்ல. "என்ன பண்ற? இங்க எதுக்கு என்ன இப்ப கூட்டிட்டு வந்த? யாராச்சும் வந்துட்டா என்ன பண்றது?" "ஏய் இங்க யாரும் வரமாட்டாங்கடி. அத நான் பார்த்துட்டு தான் உன்ன இங்க கூட்டிட்டே வந்தேன்." "ஓ! சரி இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த?" "அதுவா, நான் வேற என்னடி கேட்க போறேன்? வேற எதுக்குடி இங்க கூட்டிட்டு வர போறேன்? எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் குடுடி. எனக்கு அது போதும்." "என்ன? கிஸ்ஸா? இங்க பாரு, அ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த கயிறு கையில இருக்கிற வரைக்கும் நம்ப கிஸ்ஸோ இல்ல க்ளோஸாவோ இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? நீ என்ன திருப்பியும் கிஸ்ஸுன்னு கேட்குற? நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு போக பார்க்குறீங்க. அப்பட்டே உங்கள போக விடாம உங்கள வால்லயே லாக் பண்றான். அ என்ன பண்ற? தள்ளு யாராச்சும் பார்த்துற போறாங்க. நான் இங்கேருந்து போணும் அப்படின்றீங்க. அப்பட்டே உங்கள போக விடாத மாதிரி உங்க ஹெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹேண்டும், உங்க ஹிப்லயும் ஒரு ஹேண்ட வச்சிருக்கான். நீங்க டிவியே தான் பார்த்துட்ருக்கீங்க. "ஏய் என்ன? என்கிட்ட விளையாடுறியா? ஆ? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி என்ன ஏமாத்துறியாடி நீ? ஆ அ ந நான் 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 என்ன உங்கள ஏமாத்துனேன்? நான்லாம் எதுவும் ஏமாத்தல. நான் உண்மைய தான் சொன்னேன்." "ஓ! உண்மையா சொன்னியா? பொய் சொல்லாத வயன். எனக்கு எல்லாமே தெரியும். நீ பொய் சொல்றன்னு." "ஆ? நான் நான் என்ன பொய் சொன்னேன்? என்ன வளர்றீங்க? நான் பொய்யெல்லாம் சொல்லல. இங்க பாரு. இங்க அருண் இருக்கான்ல அருண். ஆமா. அவருக்கு என்ன? அவன் அவனோட ஒய்ஃப கிஸ் பண்ணான் தெரியுமா?" "என்ன?" "ஆமா. அத நானும் ஜிம்முனும் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்ல? ஒருத்தரோட பிரைவசில தலையிடுறீங்களே! அத பார்த்தோன்னு வேற என்கிட்டயே வந்து சொல்றீங்க? ஏய் ஏய் ஏய்! என்னடி விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பாரு." ஆக்சுவலி நானும் ஜிம்மும் தான் ஃபர்ஸ்ட்டு அங்க இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் மொட்டை மாடில வந்து பேசினாங்க. அப்பதான் அவங்க ஏதோ சண்டை போல. அந்த சண்டை சால்வ் ஆனதும், அவன் அவங்களோட ஒய்ஃப கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி, என்கிட்ட பொய் சொல்றேன்னு. அவங்க கூட தான் கையில கயிறு கட்டியிருக்கான். அப்ப எப்படி அவன் கிஸ் பண்ணான்? சொல்லு. ஆ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதோ மறந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அது தப்பு தான். ஏய் ஏய்! நீ பொய் சொல்லாதடி. எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ கிஸ் வேணும். நான் கிஸ் பண்ணாம விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளோஸா வரான். நீங்க அவனோட மவுத்ல கை வச்சு, "இங்க பாரு, நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையில்ல. தள்ளு நான் போணும். ஏய் இன்னைக்கு திருவிழா முடிஞ்சதும் நம்மளோட மேரேஜ் பத்தி பேச போறாங்க. அப்புறம் என்னடி?" பேச தான் போறாங்க. இன்னும் பேசல. சரியா? அது வரைக்கும் இதெல்லாம் தேவையில்ல. தள்ளு அப்படின்ட்டு போக பார்க்குறீங்க. அப்போட்டே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய எடுத்து விட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்க ஐஸ் வைட் ஆகுது. நீங்க டீவ புஷ் பண்ண ட்ரை பண்றீங்க. நான் உங்களோட 2 ஹேண்டுமே புடிச்சு உங்க ஹெட்டுக்கு மேல புடிச்சு வச்சுக்கிட்டான். நீங்க வேற வழியே இல்லாம நின்னுட்ருக்கீங்க. அவன் அப்படியே ஃபர்தரா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த கிஸ்ல மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டீங்க. ஸோ அவன் இன்னும் டீப்பா கொண்டு போலான்னு பார்க்குறான். பட் நீங்க அவனுக்கு கோஆப்ரேட்டே பண்ணாம இருக்கிறது, அவன் கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, "ஒயன் பேக் கிஸ் பண்ணுடி. எதுக்கு சைலண்டாவே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகைன் கிஸ் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க சைலண்டாவே இருக்கீங்க அகைன். அவன் இது விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உங்க லிப்ப பைட் பண்றான். நீங்க உங்களோட லிப்ப பெயின்னால ஓப்பன் பண்றீங்க. அவன் உங்களோட அப்பர் லிப், லோவர் லிப்புன்னு மாத்தி மாத்தி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க டேவ புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து போக பார்க்குறீங்க.
உங்களோட ஹேரை பிடிச்சி இழுக்கிறான். அதாவது உங்களோடது லாங் ஹேர் இல்லையா? ஸோ அத பிடிச்சி இழுக்கிறான். நீங்க அவன் கூடவே போறீங்க. அவன் உங்கள பேக்கப் பண்ணி, அவனோட சின்ன கொண்டு வந்து உங்களோட ஷோல்டர் மேலயே வச்சுட்டு, "வயன், நீ இந்த சாரீல எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? உன்ன இந்த சாரீல பார்த்ததுலேருந்து நான் நானாவே இல்லடி. எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னே தெரியல. நீ அவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? எப்போதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேனோன்னு இருக்குடி. என்னால் வெயிட் பண்ணவே முடியல. எப்போ உன் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட லைஃப்பை வாழுவேன்னு இருக்குடி. என்னால் சத்தியமா உன்னை அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு என்னால் பார்க்கவே முடியல. எப்போவும் இதே மாதிரி நீ என் கைக்குள்ளவே இருக்கணும்னு தோணுது வயன். எப்போதான் எப்போதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியல." நீங்கள் தேவோட கையை எடுத்து விட்டுட்டு டேர்ன் பண்ணி அவனை தான் பார்க்குறீங்க. அவன் என்னன்ற மாதிரி உன் ஹைப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் அவன் சீக்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி, எனக்கும் தான் எனக்கும் தான் உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்பேனோன்னு இருக்குது. என்னாலையும் உன்னை தள்ளி வச்சு பார்க்கவே முடியல. உன் கூட எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐ லவ் யூ மாமா அப்படின்றீங்க. டேக்கெல்லாம் கால் தரையிலே இல்லை. உங்களை தூக்கி அப்படியே சுற்றுறான். நீங்கள் டே என்ன பண்ணுறீங்க? கீழே விடுங்க, எங்கேயாச்சும் போட்டுற போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் காதிலே வாங்காமல், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி கத்துறான். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் மேலே உயிரையே ஒருத்தன் வச்சுருக்கான்றது போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. இப்படியே டைம் ஸ்கீப்ஸ். இப்போது வீட்டில் மேரேஜ் பற்றி பேசுகிறதுக்கான டைமும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது ஓகே, நெக்ஸ்ட் மந்த் டேட் நல்லா இருக்குது, அப்போவே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்போட்டே மாமா நெக்ஸ்ட் மந்த்தா? நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக்கே நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு மாமா. ஸோ எனக்கு டைம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மேரேஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா நெக்ஸ்ட் வீக்கே நடத்துறது கஷ்டம். ஏன்னா பத்திரிக்கை அடிக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கேன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால் முடியாது. வேணும்னா நீ நெக்ஸ்ட் லீவுக்கு வருவல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னதும் டேக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. உங்களுக்கு டே நிலைமை நினச்சி சிரிக்கிறதா, இல்லை டேவை பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுறதானே உங்களுக்கு தெரியல. அப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி போயிட்டு அவங்க அம்மா காதில் எதையோ சொல்லி விட்டுடுறான். அப்போது அவனோட அம்மாவும், அண்ணா எதுக்கு நான் அடுத்த லீவ் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் வீக் தானே, பத்திரிக்கை மட்டும் தானே நான் அடிக்கணும், 2 ஃபேமிலிக்கும் ஓகே, இதுக்கு மேலே நம்ம யாருக்கு என்ன சொல்ல போகிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா, நீங்கள் பத்திரிக்கை அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் மேரேஜுக்கு தேவையான மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுறோண்ணா, நெக்ஸ்ட் வீக்கே பண்ணிடலாண்ணா அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போட்டே மாமா எனக்கு டைம் இல்லை மாமா, அதனால தான், இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் இயர் கூட நான் வெயிட் பண்ணி வயனை கல்யாணம் பண்ணிக்க கூட ரெடியாக தான் இருக்கேன். பட் எனக்கு டைம் இல்லாததுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டே சொல்லுவோம். நீங்கள் அடப்பாவி, என்கிட்ட வெயிட்லாம் பண்ண முடியாது, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என் அப்பா கிட்ட பேசுகிற டைலாக்கை பார்த்தியா? இரு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் ஓகே நெக்ஸ்ட் வீக்கே அப்போது மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டேக்கெலாம் அவ்வளோ ஹாப்பி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது அங்கே அபி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்குறீங்க. வேறு என்னடா என்னால் பண்ண முடியும்? வயனோட சந்தோஷம் அதுதான்னா, நான் அது அவளுக்காக கொடுக்குறதில்ல, எந்த தப்பும் இல்லைல்ல, அப்படி சொல்ல வரலண்ணா. இப்போ நீ ஹர்ட் ஆகுறல்ல, வயனை உனக்கு சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டியே, நீ உனக்காக பேசியிருக்கலாம்ல, அதுதானே நான் சொல்ல வரேன். இல்லைடா, ஒருத்தர் பிடிக்கலன்னும் போது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி
நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ஏதோ சின்ன வயசில் நான் தெரியாமல் அவளை திட்டுறது, டீஸ் பண்ணுறது, அடிக்கிறதுன்னு பண்ணிட்டேன். அப்போலேருந்தே அவள் என்னை இந்த அளவுக்கு வெறுப்பான்னு எனக்கு தெரியலடா. அவள் என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது கூட ஏதோ கேஷுவலாக நான் அவகிட்ட போய் போய் பேசுகிறேன், அதனால என்னை அவாய்ட் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்காம தான் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சுடா. இட்ஸ் ஓகே. அவள் டேவோட இருந்தால் ஹாப்பியாக இருப்பான்னா இருக்கட்டும், எனக்கு அது போதும். ஆனால் என்ன ஒன்று, அவள் என்கிட்ட நல்லா பேசினாலே போதும்டா. என்னை வெறுக்காம நம்மளோட மாமா அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டயும் பேசுகிற மாதிரி அவள் என்கிட்ட பேசினா அதுவே போதும்டா. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே ஆசை, அவள் என் கூட பேசினாலே போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் தான் அபியை ரொம்ப தப்பாக நினச்சிட்டிங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு வரீங்க, இப்படியே தான் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போட்டே உங்கள் ரூமுக்கு வரான், அவன் வந்தது கூட கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போட்டே வந்து உங்களை ஹக் பண்ணுறான், நீங்கள் டேவை தான் திரும்பி பார்க்குறீங்க. என்னடி ரொம்ப பலமாக யோசிச்சுட்ருக்க? என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக தான். இல்லை, நீ எதையோ யோசிச்சுட்ருக்க, நான் வரது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சுட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, அபி பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன், நான் தான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனோன்னு ஃபீல் ஆச்சு. அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தான்? அப்போ நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, இப்போது என்ன பண்ண போகிற? இந்த உண்மையை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பியா என்னடி? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சதுலாம் கிடையாது. பட் அவர் கேரக்டரை தப்பாக நினச்சிட்டேன்னு ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்டு பேசணும். நல்ல முடிவு தாண்டி, போய் பேசு, அவனுக்கும் அது தானே வேணும். ஆமாம், சரி, அப்போ நான் போய் இப்போயே பேசிட்டு வந்துட்டுமா? ஏய், என்ன, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், நீ போய் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு போகிறேன்? எதுக்கு வந்திருக்கேன்? நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடி. ஆமாம், எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? ஏய், இது நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் டி, நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம ஏன் ஒரு ரிகர்சல் பார்க்கக்கூடாது? என்ன பட பொறுக்கி அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்பட்டே உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சும்மா சொன்னேன்டி, உடனே ஓடிடாத. ஸோ இப்படியே தான் உங்களோட டைம் ரொம்ப அழகாக போகுது. இப்படியே நெக்ஸ்ட் வீக்கும் ஆகுது, உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம டேவும் வயனும் அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாழ போகிறாங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய்.